ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 6th சம்மு sin θ = cos θன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 tan square θ plus sin square θ minus 1 இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ sin θ = cos θ எனக்கு இங்கே sin square tan square இருக்கிறதுனால இது ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுக்கிறேன். sin square θ = cos square θ. ஓகேங்களா. ஸோ sin square θவை எனக்கு இங்கே sin square தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos square θவை நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா. ஸோ cos square θவை trigonometry ஐடென்டிட்டி ஃபார்முலா படி எப்படி எழுதலாம் 1 - sin square θ. ஓகேங்களா. ஸோ sin square θ = 1 - sin square θ. அப்போ 1 = இல்லாட்டி இந்த இடத்துல sin square θ இந்த சைடு கொண்டு வரேன். ஓகேங்களா. ஆல்ரெடி sin square θ இது இருக்குது. இந்த மைனஸில் இருக்கிற இந்த சைடு வரும்போது ப்ளஸ் sin square θவாக மாறும். ஓகேங்களா. ஸோ மைனஸ் sin square θ இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிச்சு ஈக்குவல் டு 1. ஸோ sin square θ ப்ளஸ் sin square θ 2 sin square θ. அப்போ எனக்கு sin square θ மட்டும் வேணும்னா எப்படி எழுதலாம் 1/2 எழுதலாமா. ஸோ இதில் sin square θ = cos square θன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே sin square θ = 1/2ன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு வாங்க 2 tan square θ எப்படி எழுதலாம் 2 sin square θ divided by cos square θ எழுதலாமா. ப்ளஸ் sin square θ minus 1. ஓகேங்களா. இங்கே sin square θ = 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை எழுதுறேன் -1 எழுதுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க sin square θ = cos square θ. அப்போ 2 sin square θ divided by cos square θவை sin square θன்னு எழுதுறேன். ப்ளஸ் 1/2 minus 1. ஸோ 1/2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா ஹாஃப்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் -1/2. ஓகேங்களா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம் sin square. ஸோ அப்போ 2 + × minus -1/2. 2 × -1/2 என்ன வரும் 3/2. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நான் இது பண்ணுறேன்றதான் சொல்லிடுறேன். 1/2 -1 இருக்குது அப்படின்னா டினாமினேட்டர் 1 தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 1/2 - 2/2ன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் சேம்ன்றப்ப 2 மேலே 1 - 2 பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுங்க. ஸோ -1/2. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 - 1/2. ஸோ 2 கீழே எதுவும் இல்லைன்னா 1 மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2/1 4/2ஆக மாறும் -1/2. ஸோ 4 - 1/2 3/2. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே ஆன்சராக இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 6th சம்முக்கான ஆன்சர். ஸோ இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்க